கிளிநொச்சியில் இயங்கி வரும் அரம்சை அறக்கட்டளையக மாலை நேர பாடசாலையில் இன்று பிரித்தானியாவில் இயங்கி வரும் வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஏற்பாட்டிலே தாயகத்திலே எமது தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடி வீரச்சாவடைந்த மாவீரர்களுடைய நினைவாக இன்று மாவீரருடைய பெற்றோர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு எமது விவேகானந்த நகர் கிழக்கு அரம்சை அறக்கட்டளையக மாலை நேர பாடசாலை மண்டபத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு 40க்கும் மேற்பட்ட மாவீரருடைய பெற்றோர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்திலேயே ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மாவீரருடைய பெற்றோர்களும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சில நேரங்களிலே இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. அனைத்து மாவீரருடைய பெற்றோர்களும் இப்போது கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற வீரத்தமிழர் முன்னணியினருக்கு, பிரித்தானியாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வீரத்தமிழர் முன்னணியினருக்கு, அந்த வீரத்தமிழர் முன்னணியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய தாயகத்தின் உறவுகள் சார்பிலே, மக்கள் சார்பிலே, பெற்றோர் சார்பிலே, மாவீரர்களுடைய பெற்றோர் சார்பிலே மனம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற ஈகி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மரக்கன்றுகளும் அவர்களுக்கான உலர் உணவு இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. நன்றி. இந்த மண்ணிலே வாழுகின்ற எங்களுக்காக, இந்த மண்ணிலே வாழ வேண்டியவர்களாக புறப்படுத்தி தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக தங்கள் உயிர்களை ஈகத்தியாகம் செய்த அற்புத மனிதர்களான மாவீரர்களை நெஞ்சிலே நிறுத்தி அவர்களுக்காக அனைவரும் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்தினர். நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற மாவீரர்களுடைய பெற்றோர்களே, உறுப்பினர்களே, சகோதரர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த மண்ணில் நீண்ட நெடிய போராட்டம் 30 ஆண்டுகளாக நடைபெற்று அந்த போராட்டம் தமிழர்களுடைய விடுதலைக்காக நியாயமான முறையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த மண்ணிலே நடைபெற்ற போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி தாங்கள் வாழாவிட்டாலும் இந்த எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும், தன்னுடைய சகோதரர்கள் நிம்மதியாக இந்த மண்ணிலே வாழ வேண்டும், தன்னுடைய இனம் நிம்மதியாக சுபீட்சமாக வாழ வேண்டும், தான் இல்லாத காலத்திலும் தன்னுடைய சந்ததி இந்த மண்ணிலே சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்தவர்கள்தான் அந்த ஒப்பற்ற மாசற்ற மறவர்கள் மாவீரர்கள். அந்த மாவீரர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை, சகோதரர்களே, உறவினர்களே, கார்த்திகை மாதத்திலே அவர்களை நினைவு கூறி உங்களை மதிப்பளிப்பதில் பெருமகள் அடைகின்றோம். உலகத்தில் எங்கும் எப்போதும் நடந்திராத அற்புதமான தியாகங்களை இந்த மண்ணிலே எங்களுடைய விடுதலைக்காக செய்து முடித்தவர்கள் மாவீரர்கள். அவ்வாறான அற்புதமான தியாகங்களை செய்து முடித்து இன்றும் இந்த மண்ணுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணுடைய விடுதலைக்காக விதைகளாகி இந்த மண்ணில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மண்ணிலே உறங்கிக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய நினைவுகள் இன்றுமே எங்களால் நேசிக்கக்கூடியவாறும் போற்றக்கூடியவாறும் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உயர்த்தியாக அர்ப்பணிப்பு கொடைதான் இந்த மண்ணிலே எங்கள் எல்லோரையும் இன்று மனிதர்களாக வாழ வைக்கின்றது.
தன் சார்ந்து தன் குடும்பம் சார்ந்து வாழாமல் தான் சார்ந்த சமூகம் தான் சார்ந்த இனம் தான் சார்ந்த சூழல் தான் வாழ்ந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவ்வாறான உத்தம புருஷர்களை இந்த மண்ணிலே பெற்றெடுத்தவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களாகிய மாவீரருடைய பெற்றோர்கள் நீங்கள். இந்த கார்த்திகை மாதத்திலே உங்களை அழைத்து உங்களை கௌரவித்து உங்களை மதிப்பளிப்பதில் நாங்கள் மகிழ்வடைகின்றோம். இந்த மாவீரர்கள் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து இந்த மண்ணிலே விளையாடியவர்கள், இங்குள்ள பாடசாலைகளிலே கல்வி கற்றவர்கள், இங்குள்ள ஆலயங்களிலே திருவிழா காலங்களிலும் வந்து போனவர்கள். ஆனால் இன்றும் அருகிலே இல்லை. எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ உறவினர்கள் தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய பிள்ளைகள் இல்லை என்ற எண்ணங்கள் அவர்களுடைய மனதுகளை விரட்டி கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழலில் இன்று வரை அவர்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்பு பல தடைகள் அவர்களை நினைவு கூறுவதற்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த தடைகளை எல்லாம் முறியடித்து அந்த சவால்களை எல்லாம் வெற்றி கொண்டு இன்று எங்களுடைய இறந்த எங்களுடைய ஆன்மாக்களை நினைவு கூறுவதற்காகவும் அவர்களை பெற்றெடுத்த அந்த புனித பெற்றோர்களை மதிப்பளிப்பதற்காகவும் நாங்கள் கூடியிருக்கின்றோம். இப்போது இருக்கின்ற சூழலில் இந்த நாட்டிலே எல்லா காலங்களிலும் ஒரே சூழல் அமையாது. இந்த மாவீரர் பெற்றோர்களையோ மாவீரர்களை விளக்கேற்றி வணங்குவதற்கோ சூழல் அமைந்து விடாது. இப்போது வந்திருக்கின்ற அரசு அதற்கு இதுவரை தடை விதிக்காத காரணத்தினால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை எங்கள் சகோதரர்களை எங்கள் குழந்தைகளை நாங்கள் தடைகளின்றி நினைவு கூறுகின்றோம். ஆகவேதான் அந்த மாவீரர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை உங்களை மதிப்பளிப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். உண்மையை யாரும் எவரும் கொடுக்க முடியாத தியாகங்களையும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் முத்தான பிள்ளைகளை இந்த மண்ணுக்காக இருந்தளித்திருக்கிறீர்கள். இன்று எத்தனையோ குடும்பங்களிலே தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளை இந்த மண்ணுக்காக விதைத்துவிட்டு தன்னுடைய இறுதி காலங்களிலே தனக்கு கொல்லி வைக்கக்கூட ஒரு சூழல் அல்லது ஒரு பிள்ளை இல்லாத சூழலில் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறான பெற்றோர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆகவேதான் அவர்களை நினைவு கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெற்றோர்களுக்கும் நாங்கள் எப்போதும் நேசக்கரம் நீட்டியவர்களாகவும் அவர்களுடைய பிள்ளைகளாகவும் நாங்களும் இருந்து வருவோம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்துகின்றோம். ஆகவே இந்த மாவீரர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி இந்த மாவீரர் வாரத்திலே கார்த்திகை மாதம் பிறந்தாலே மாவீரர்களுடைய நினைவுதான் எல்லோருடைய மனங்களையும் ஆட்கொள்ளும். அது வித்தியாசமான ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் மலர்ந்திருக்கும். அதிலும் 21ஆம் தேதி இந்த மாவீரர் வாரத்தினுடைய முதலாவது நாள். இன்றைய நாள் 24ஆம் தேதி. 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகிவிட்டது. இம்முறையும் கலவர மாவீரர் இல்லத்திலே உங்களுடைய வீர புதல்வர்களை விளக்கேற்றி நினைவு கூறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. வருகின்ற நவம்பர் மாதம் 27ஆம் தேதி உங்கள் பிள்ளைகளுக்கு விளக்கேற்றி வணங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை வைத்திருக்கின்ற அந்த நீதிமன்றங்களுக்கு சென்று உங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் உறவுகளுக்கு எங்களுக்காக வாழ்ந்து மடிந்தவர்களுக்கு எங்களுக்காக போராடி மடிந்தவர்களை நினைவு கூறுகின்ற அந்த நாளிலே அனைவரும் அந்த கல்லறையை அமைந்திருக்கின்ற இடத்துக்கு கலவர மாவீரர் இல்லம் அதே போன்று வேறு எங்கு உங்களுடைய பிள்ளைகள் விதைத்திருக்கிறார்களோ அந்த இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். கனகூர மாவீரர் இல்லமும் விளக்கேற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகளை எங்கள் சகோதரர்களை நினைவிலே நிறுத்தி கண்ணீரால் அவர்களுக்கு அஞ்சலி செய்கின்ற அந்த நாள் அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது மழை காலம் கூட கடுமையாக இருக்கும் அறிவித்திருக்கிறார்கள். 26, 27 கடுமையான மழை பெய்யும் என்று. ஆனால் எவ்வாறு வெள்ளம் பாய்ந்தாலும் மழை பெய்தாலும் எங்களுடைய அந்த மாவீரர் செல்வங்களுக்கு விளக்கேற்றியே தீர்வோம். ஆகவே எதனையும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்துக்கு வருகை தந்து இந்த விளக்கேற்றி அஞ்சலி செய்வதற்கு உங்கள் பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கு வருகை தாருங்கள். அவர்கள் இறந்துவிட்டு இந்த மண்ணிலே விழிமூடி தூங்கினாலும் அவர்களுடைய நினைவுகளும் அவருடைய கனவுகளும் இந்த மண்ணிலே மெய்ப்பட வேண்டும். உண்மையை எதையுமே எதிர்பார்க்காம தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காகவோ வாழாமல் தன் இனத்துக்காக வாழ்ந்தவர்கள் தான் மாவீரர்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இன்று இந்த மண்ணிலே திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்து கணவன் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் என்று சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய சந்தோஷம் என்கின்ற அந்த வாழ்க்கையெல்லாம் தியாகம் செய்து தான் மரணித்தாவது தன்னுடைய இனம் வாழ வேண்டும், தன்னுடைய மொழி வாழ வேண்டும், தன்னுடைய சமூகம் வாழ வேண்டும், தன்னுடைய எதிர்கால சந்ததிகள் வாழ வேண்டும் என்பதற்காக
இந்த மண்ணிலே விழிமூடி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அந்த மாவீரர்களுக்கு நாங்கள் தலை சாய்த்து இன்றைய இந்த ஈகேரை பெற்றெடுத்த குடும்பத்தினரை மதிப்பளிக்கும் இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக பிரித்தானியாவில் இயங்கி வருகின்ற வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஏற்பாட்டில் இதனை செய்திருக்கிறார்கள். பிரித்தானியாவில் இயங்கி வருகின்ற வீரத்தமிழர் முன்னணியினுடைய அங்கத்தவர்கள், அதனை சேர்ந்தவர்கள், அந்த அமைப்பினுடைய சகல வழிகளிலுமே ஒரு ஆதரவாளராக இருக்கிறவர்களுடைய ஏற்பாட்டிலே பிரித்தானியா இயங்கி வரும் வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த ஈகேரை பெற்றெடுத்த குடும்பத்தினரை கௌரவிக்கின்ற நிகழ்வினை கிளிநொச்சி மாவட்டம், குறிப்பாக விவேகானந்த நகரில் இயங்கி வருகின்ற அரம்சை அறக்கட்டளை கல்லூரியினருடைய ஒழுங்கமைப்பிலும் இன்றைய நாள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. உண்மையிலேயே பிரித்தானியா நாடு என்கின்றும் நாங்கள் சொன்னாலும் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்தவர்கள். இந்த மண்ணிலே மிக சிறப்பாக பிரித்தானியாவில் இயங்கி வருகின்ற வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஏற்பாட்டில் இதனை செய்திருக்கிறார்கள். பிரித்தானியாவில் இயங்கி வருகின்ற வீரத்தமிழர் முன்னணியினுடைய அங்கத்தவர்கள், அதனை சேர்ந்தவர்கள், அந்த அமைப்பினுடைய சகல வழிகளிலுமே ஒரு ஆதரவாளராக இருக்கிறவர்களுடைய ஏற்பாட்டிலே பிரித்தானியா இயங்கி வரும் வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த ஈகேரை பெற்றெடுத்த குடும்பத்தினரை கௌரவிக்கின்ற நிகழ்வினை கிளிநொச்சி மாவட்டம், குறிப்பாக விவேகானந்த நகரில் இயங்கி வருகின்ற அரம்சை அறக்கட்டளை கல்லூரியினருடைய ஒழுங்கமைப்பிலும் இன்றைய நாள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. உண்மையிலேயே பிரித்தானியா நாடு என்கின்றும் நாங்கள் சொன்னாலும் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்தவர்கள். இந்த மண்ணிலே நடைபெற்ற போரிலே அவர்கள் நிறைய பேர் பங்கு பெற்றியவர்கள். ஆனால் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் தாங்களுடைய குடும்பத்துக்காக தாங்கள் உழைக்கின்ற நேரங்களையும் அந்த மணித்துளிகளையும் கடந்து இவ்வாறான பெற்றோர்களையும் நினைவு கூற வேண்டும், கௌரவிக்க வேண்டும். இந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற எண்ணங்கள் அவர்களிடம் இருக்கின்றது. மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் வெளிநாடுகளிலே உழைத்து வருகின்றவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக மேலதிகமாக 2 மணித்தியாலங்கள் 1 மணித்தியாலங்கள் வேலை செய்து இவ்வாறான நிகழ்வுகளை செய்வதற்கு அவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். ஆகவே தாயகத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்று புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்தாலும் தாயகத்தில் வாழுகின்ற எங்களை அவர்கள் மறந்திருக்கவும் இல்லை. இந்த தாயகத்தில் வாழுகின்ற மாவீரர்களுடைய பெற்றோர்களை கௌரவிக்கவும் என்ற எண்ணங்கள் நிறையவே இருக்கிறது. அந்த உயர்வான எண்ணங்களை பிரித்தானியா வீரத்தமிழர் முன்னணி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை செய்வதற்கு அந்த பிரித்தானியா வீரத்தமிழர் முன்னணியினுடைய அனைத்து அங்கத்தவர்களும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். எல்லா வகையிலுமே உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்திலே விவேகானந்த நகரிலே இயங்குகின்ற அரம்சை அறக்கட்டளை நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு முறை இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவீரர்களுடைய பெற்றோர்கள், உரித்துடையவர்கள், சகோதரர்களே, உங்கள் பாதங்களை வணங்கி உங்களை மதிப்பளித்து கௌரவிக்கின்றோம். ஆகவே இந்த மாவீரர் வாரங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே மாவீரர் கார்த்திகை மாதத்திலே மழை பெய்வது எங்களுடைய அந்த மாவீரர் தெய்வங்களை நினைவு கூறுவதற்கு அகத்தான் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டிலே எங்களுடைய மனங்கள் பேசிக்கொள்ளும். பொதுவாகவே கார்த்திகை மாதம் பிறந்தால் எங்களுடைய மாவீரர் தெய்வங்கள்லாம் நினைவுக்கு வருவார்கள். வீதிகளிலே செல்கின்ற போதும் சில இடங்களுக்கு செல்கின்ற போதும் அந்த கார்த்திகை மலர்களை பார்க்கின்ற போது உடனே அவர்களுடைய நினைவுகள் கண்ணுக்கு முன்னே வந்திருக்கும். ஒன்றாக உணவருந்தியவர்கள், ஒன்றாக பள்ளிக்கூடம் சென்றவர்கள், ஒன்றாக இந்த வீதிகளிலே விளையாடியவர்கள் இன்று எங்களோடு இல்லை என்கின்ற அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனாலும் தாங்கிக் கொண்டு வாழ வேண்டியவர்களாக இந்த மண்ணில் நாங்கள் வாழுகின்றோம். மீண்டும் இந்த இடத்துக்கு வருகின்ற மாவீரருடைய உறுத்துடைய பெற்றோர்களை உங்கள் அனைவருக்கும் நன்றி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து நீதியாளை பெற்றவர்களை கௌரவிக்க நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் நமது விவேகானந்த கிழக்கு கிராமத்தினுடைய தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள். அன்பான மாவீரருடைய பெற்றோர்களே, உறுத்துடையவர்களே, உங்கள் அனைவருக்கும் நேர வணக்கம். இன்றைய நாள் எங்களுடைய விவேகானந்த இயங்கி வரும் அரம்சை அறக்கட்டளையக மாலை நேர பாடசாலையை பிரித்தானியாவிலேயே இயங்கிக் கொண்டிருக்கும் வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஏற்பாட்டிலே இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு ஒற்றுமுறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த மாவீரர்களை பற்றி நாங்கள் கூறுவதற்கு வார்த்தைகள் இல்லை.
மாவீரர்களை பற்றி கதைக்கின்ற போதெல்லாம் எங்களுடைய மனங்கள் மெய் சிலிர்த்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்று சுதந்திரமாக இந்த நாட்டிலே நடமாடிக்கொண்டிருப்பதற்கு அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பான உயிர் தியாகம்தான் அதற்கெல்லாம் காரணம். அந்த அர்ப்பணிப்பான தியாகிகளை பெற்றெடுத்த பெற்றோர்களை உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் தலைவணங்குகிறோம். உங்களை நன்றி சொல்லித் தவிர வார்த்தைகள் இல்லை. நீங்கள் வாழுகின்ற இந்த தேசம் வாழும் வரைக்கும் உங்களுடைய பேரும் மாவீரர்களுடைய பேரும் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எங்களுடைய சந்ததி இந்த மண்ணிலே வாழும் வரை மாவீரர்கள் போட்டிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் மாவீரர்கள் பெற்றோர்களுக்கு எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து கொண்டமைக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துள்ளனர். இன்றைய இந்த ஏற்பாட்டை செய்த வீரத்தமிழர் முன்னணியினருக்கு எங்களுடைய மக்கள் சார்பாகவும் இந்த பாடசாலையுடைய மாணவர் சார்பாகவும் இந்த பாடசாலையுடைய ஆசிரியர்கள் சார்பாகவும் இப்பிரதேசத்தினுடைய கிராமத்தினுடைய சார்பாகவும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். வீரத்தமிழர் முன்னணியிலே பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்நாளிலே எல்லா செல்வங்களை பெற்று அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.